இதற்கு முந்தைய திருப்பாடலில் பெண்களின் அந்த உறுதித்தன்மையை அறிவுறுத்தினார் மாணிக்கவாசக சுவாமிகள். இந்த பாடலில் பெண்கள் எல்லோரும் சேர்ந்து நீர்நிலைக்கு நீராடச் செல்லும் பொழுது திருக்கோவிலில் அகத்தொண்டு புரியும் பணிப்பெண்களை பார்க்கின்றனர். அந்த பணிப்பெண்களை பார்த்து இறைவனது உண்மை இயல்பினை ஆராய்பவர்களாக அவர்களிடம் கேள்வி கேட்கும் அந்த முறையை இங்கே உணர்த்துகின்றார் மாணிக்கவாசக சுவாமிகள். திருக்கோயிலில் அகத்தொண்டு புரியும் பெண்களை கோயில் பிணா பிள்ளைகள் என்று அழைக்கின்றனர் நீராடச் செல்பவர்கள். கோயிலில் அகத்தொண்டு புரியும் பெண்கள் திருக்கோயிலில் திரு அலகு இடுவர், திருமெழுக்கு இடுவர், திருவிளக்கு இடுவர், திருமாலை கட்டுவர். இந்த அகத்தொண்டுகளையெல்லாம் செய்கின்றவர்கள் அந்த பெண் பிள்ளைகள். இவர்கள் இறைவனுக்கு அணுக்கத் தொண்டர்களாக இருப்பவர்கள். எனவே இந்த பெண் பிள்ளைகளை பார்த்து, இந்த கோயில் பெண் பிள்ளைகளை பார்த்து நீராடச் செல்பவர்கள் இறைவனின் தன்மையை பற்றி வினவுகின்றனர். இவ்வாறு இந்த பாடல் முறைமை அமைந்துள்ளது. இறைவனுக்கு உண்மையான அடிமை பூண்டவர்கள் தங்களுக்கு எதிரே வரும் அன்பர்களை தம்மைவிட இறைவனுக்கு உரிமையானவர்கள் என்று கருதி இறை அருளை எங்களுக்கும் பெற்றுத்தாருங்கள் என்று அவர்களிடம் விண்ணப்பித்தும் எங்களையும் இறைவன் அடிமையாக கொள்வாரோ என வினவுதலும் உண்மை அடியவர்களின் இயல்பு. திருவாரூர் நகரத்திற்கு செல்லும் முன் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தம்மை வரவேற்க வந்திருந்த திருவாரூர் உண்மை தொண்டர்களை பார்த்து, உங்களுடைய தியாகராச பெருமான் என்னையும் ஏற்றுக்கொள்வாரா என்று கேட்டுச் சொல்லுங்கள் என்று பாடுகின்றாரே. முதலில் திருவாரூர் தொண்டர்களை பாடி பின்னர் திருவாரூர் தியாகராச பெருமானை பாடுகின்றாரே. அந்த இயல்பு இங்கே நம் நினைவுக்கு வருகின்றது. மேலும் நீராடச் செல்லும் பெண்களுக்கு எதிரே வருபவர்கள் திருக்கோயிலிலே தொண்டு புரியும் பெண்கள். எனவே அவர்கள் இறைவனுக்கு மிக்க அணுக்கத் தொண்டர்களாக இருந்து இறைவனோடு மிகவும் உரிமையுடையவர்கள். அதனால் இறைவனின் இயல்புகளை நன்கு உணர்ந்தவர்கள். எனவே அவர்களிடம் இறைவனின் பண்புகளை வினாவுகின்றார்கள், கேட்கின்றார்கள். கோயில் பிணா பிள்ளைகள் போன்று உண்மை ஒழுக்கமும் சிவ நேயமும் உடையவர்கள் இறைவனின் முதுநிலையை தெளிவிக்கும் தகுதி உடையவர்கள். எனவே அவர்களிடம் இறைவனின் தன்மைகளை வினாவுகின்றனர், கேட்கின்றனர் நீராடச் செல்லும் பெண்கள். இனி அந்த பெண்கள் கூற்றாக பாடல் வருகின்றது. பாதாளம் ஏழினும் கீழ் சொற்கழிவு பாதமலர் என்று முதலில் பாடுகின்றனர். இறைவனுடைய திருவடித் தாமரை மலர்கள் அதலம், விதலம், சுதலம், தலாதலம், ரசாதலம், மகாதலம், பாதாளம் எனும் கீழ் உலகங்கள் ஏழினுக்கும் கீழே சென்று சொற்களுக்கு எட்டாதவையாக இருப்பவைகள். இறைவனின் ஜடைமுடியானது கொன்றை மலர்களையும் ஆத்தி முதலிய மலர்களையெல்லாம் சூடிய அந்த அழகிய சடைமுடியானது பூலோகம், புவலோகம், சுவலோகம், மகலோகம், ஜனோலோகம், தவோலோகம், சத்தியலோகம் எனும் மேல் உலகங்கள் ஏழினுக்கும் அப்பால் மேலே சென்று எல்லா பொருட்களுக்கும் முடிவாக உள்ளது. இது இந்த இரண்டு அடிகளின் நேரிடையான பொருள். இறைவனினுடைய அந்த வியாபகத்தை உணர்த்தும் சொற்றொடர்கள். இறைவனினுடைய திருப்பாதங்கள் என்பவை பாதாளத்திற்கும் கீழே இருக்கின்றன. இறைவனுடைய திருமுடி என்பது மேலே இருக்கும் சத்தியலோகத்தையும் தாண்டி இருக்கின்றன. எனவே இறைவனின் வியாபகத்துக்குள்ளே இந்த உலகங்கள், புவனங்கள் அனைத்தும் இருக்கின்றன என்பது பொருள். மேலும் இங்கே திருவடியை கூறும் பொழுது அது பாதாளம் ஏழினும் கீழ் சொற்கழிவு என்று வருகின்றது. சொற்கழிவு என்றால் சொற்களால் எட்ட முடியாதது என்று பொருள். சொல் எல்லையை கடந்தது என்று பொருள். சப்த பிரபஞ்சத்தை கடந்தது என்று பொருள். திருமுடியை வர்ணிக்கும் பொழுது போதார் புனை முடியும் எல்லா பொருள் முடிவே என்று கூறுகின்றார். இங்கே பொருள் முடிவு என்பது அர்த்த பிரபஞ்சத்தை குறிக்கின்றது. எனவே சப்த பிரபஞ்சம், அர்த்த பிரபஞ்சம் என்று 6 அத்வாக்களை இரண்டாக பிரித்து கூறுகின்றார்களே பெரியவர்கள். இத்தகைய
சொல் மற்றும் பொருள் எனப்படும் சப்த மற்றும் அர்த்த பிரபஞ்சங்களையெல்லாம் கடந்த தொல்லோன் இறைவன் என்பதை இது உணர்த்துகின்றது. இவ்வாறு எல்லையற்று விளங்கும் பரமன் அகலமாய் யாவரும் அறிந்து கொள்வதற்கு மிகவும் அரிதான பொருளாக இருந்தாலும் கூட அன்பர்களுக்கு அருளுவதற்காக அருள் காரணமாக தன்னுடைய அருட்சக்தியை உருவமாக கொண்டு வருகின்றான். தன்னுடைய அருட்சக்தியை உருவமாக கொண்டு வருகின்றான் என்பதனை பேதை ஒருபால் திருமேனி என்று இங்கே குறிக்கின்றனர். பேதை என்பது இங்கே உமையம்மையை குறிக்கின்றது. உமையம்மையை ஒரு பாகத்தில் வைத்து இறைவன் வருகின்றான் என்று இங்கே வருகின்றது. காயமோ மாயை அன்று காண்பது சக்தி தன்னால் என்பது சிவஞான சித்தியார் சுபக்கம் 41வது திருவிருத்தம். இறைவன் அருளுவதற்காக திருமேனி கொண்டு வருகின்றானே, அந்த திருமேனி நமக்கு இருக்கும் உடல் போன்று மாயையினால் உருவாக்கப்பட்டது அன்று, மாயையினால் உருவானது அன்று. அவன் தன்னுடைய அருள் சக்தியையே திருமேனியாக கொண்டு வருகின்றான். உண்மையிலேயே பரமனுக்கு உண்மை இயல்பில் அவனுடைய ஸ்வரூபத்தில் வடிவம் என்று எதுவும் இல்லை. ஆனால் உயிர்களுக்கு அருளுவதற்காக வடிவம் கொண்டு வருகின்றான். மேலும் இந்த சொற்றொடரில் பேதை ஒரு பால் திருமேனி ஒன்று அல்லன் என்று வருகின்றது. இவ்வாறு அருள் சக்தியையே திருமேனியாக கொண்டு வரும் இறைவன் உயிர்களின் பக்குவ நிலைகளுக்கு ஏற்ப அருளுவதற்காக எண்ணற்ற திருமேனிகளை கொண்டு வருகின்றான். இவ்வாறு அருள் திருமேனி கொண்டு வரும் இறைவனை வேதங்கள் போற்றுகின்றன, விண்ணோர்கள் போற்றுகின்றனர், மண்ணுலகத்தில் வாழ்பவர்களும் போற்றுகின்றனர். இவ்வாறு எல்லோரும் போற்றினாலும் அந்த புகழ்களுக்கு எல்லாம் அப்பாற்பட்டவனாக இருக்கின்றான் இறைவன். போற்ற போற்ற குறையாத புகழை உடைய ஒப்பில்லாதவனாக இருக்கின்றான். அவன் தோழனாக இருக்கின்றான், உயிர்களுக்கு தோழனாகவும் இருக்கின்றான். ஏனெனில் உயிர்கள் கேவல நிலையில் இருக்கும் பொழுதும் சகல நிலையில் இருக்கும் பொழுதும் சுத்த நிலையில் இருக்கும் பொழுதும் உயிர்களுக்கு ஒன்றாயும் உடனாயும் வேறாயும் எப்பொழுதும் உயிரை பிரியாமல் இருக்கின்றானே, அதனால் அவன் ஒப்பற்ற தோழன் என்று இறைவனானவர் மாணிக்கவாசக சுவாமிகளால் இங்கே குறிப்பிடப்படுகின்றார். இவ்வாறு ஓத உலவா ஒரு தோழனாக இருக்கின்ற இறைவன் தொண்டர் உளன், அதாவது தொண்டர்களிடம் இருக்கின்றான். அன்பர் சிந்தையையே கோயிலாக கொண்டவன் இறைவன். இவ்வாறெல்லாம் இறைவனை போற்றி புகழ்ந்து நீராட வந்த பெண்கள் தங்களுக்கு எதிரே வந்த கோயில் பிணா பிள்ளைகளிடம் மேற்கொண்டு இறைவனை பற்றி கேள்வி எழுப்புகின்றார்கள். கோதியில் குலத்து அரண் தன் கோயில் பிணா பிள்ளைகள், ஏது அவன் ஊர் ஏது அவன் பேர், ஆர் உற்றார் ஆர் அயலார், ஏது அவனை பாடும் பரிசு என்றெல்லாம் கேள்வி எழுப்புகின்றார்கள். ஏது அவன் ஊர் என்று கேட்கின்றார்கள். இறைவனினுடைய ஊர் எது என்று கேட்கின்றார்கள். பின்னர் அவன் பேர் என்ன என்று கேட்கின்றார்கள். பின்னர் அவனுக்கு யார் உற்றவர்கள் யார் அயலார்கள் என்று கேட்கின்றார்கள். இவ்வாறு ஈற்றடியில் கூறப்பட்டுள்ள வினாக்களுக்கு இந்த பாடலின் முதல் 3 அடிகளில் விடைகள் அமைந்த அழகு நாம் நோக்கத்தக்கது. ஏது அவன் ஊர் என்று கேட்கின்றார்கள் அல்லவா? அவன் சத்தியலோகத்திற்கும் அப்பால் இருப்பவன், பாதாள லோகத்திற்கும் இப்பால் இருப்பவன். எனவே அவனுக்கு சொந்தமான ஊர் எது, அவனுடைய ஊர் எது, அவனுடைய ஊர் இது என்பதை குறிக்க இயலாது அல்லவா? இனி அவனுடைய பெயர் என்ன என்று கேட்கின்றார்கள். பெயர் என்பது திருமேனி குறித்து வைக்கப்படுவது. இறைவனின் திருமேனியோ ஆணும் அல்ல பெண்ணும் அல்ல. இப்படியிருந்தால் எந்த பெயரால் அவனை குறிப்பிடுவது? மேலும் பெயர்கள் என்பவைகள் உலகியலில் ஒரு பொருளை மற்றொரு பொருளிலிருந்து பிரித்து சுட்டிக்காட்டுவதற்காக அமைக்கப்பட்டவைகள். ஆனால் இறைவன் சுட்டிக்காட்டப்படும் பொருள் அல்லன். எனவே அவனுக்கு இதுதான் பெயர் என்று குறிக்க இயலாது. எனவே அவனுடைய பெயர் என்ன என்று இவர்கள் கேட்கின்றார்கள். இவ்வாறு உருவமும் பெயரும் இல்லாத பரம்பொருள் தொண்டர்களின் உள்ளத்திலே குடிகொண்டிருக்கின்றார். அவருக்கு உறவும் அயலவரும் தொண்டர்களே அன்றி பிறர் அல்லர்.
எனவே ஆர் உற்றார் ஆர் அயலார் என்று கேட்கின்றார்கள். இவ்வாறு அற்புதம் வாய்ந்த இறைவனை, அவனை பாடித் துதிப்பதே நாம் பெறும் சிறந்த பரிசு என்று நினைத்து கேட்கின்றார்கள். அவனை பாடுவதே மிகப்பெரிய பரிசு என்று கூறுகின்றார்கள். திருச்சிற்றம்பலம்.